வணக்கம். நான் உங்கள் கேபி கருப்பு. கையில் ஒரு பெரிய 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 கிஃப்ட் இருக்குது. ஏற்கனவே நேற்றுக்கே நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஜிஓ ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் உங்கள் கண்ணு முன்னாடியே படிக்க போகிறேன். பாருங்கள், இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்கிறேன். As per the GO from the TN government that has been received today, it is to inform you that all students who have paid the arrear examination subject fee except for final semester will be awarded marks based on their internal marks and previous semester marks அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் வச்சும் இன்டர்னல் மார்க் வச்சும் அவங்களுக்கு நாங்கள் மார்க் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த கேண்டிடேட் ஸ்டில் கெட்ஸ் ஃபெயில்டு while combining internal marks and previous semester marks, the candidate will be awarded with at least a minimum pass mark as per the government order அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் திக்கும், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்டர்னல் மார்க் வச்சும் தென் அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் வச்சும் அவங்களுக்கு மார்க் போட முடியலனா, அவங்க பாஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் பாஸ் ஆச்சும் கவர்மெண்ட் ஆர்டர் படி நாங்கள் போடுறோம். கைண்ட்லி நோட் அப்படின்னு போட்டு ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் எனி ஃபர்தர் சேஞ்சஸ் வில் பி நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டே கனெக்டட் வித் ஸ்டுக்கார் ஆப் டு செக் யுவர் ரிசல்ட்ஸ் ஃபார் அப்கமிங் சர்க்குலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கிளிக் ஹியர் டு ஷேர் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தால் அவங்களுக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஜிஓ வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்டுக்கார் ஆப்பில் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பழைய பர்ஃபார்மன்ஸ் வச்சும் தென் ப்ரீவியஸ் செமஸ்டர் பர்ஃபார்ம் வச்சும் இன்டர்னல் மார்க் வச்சும் நாங்கள் பாஸ் போட்டுடுறோம். அப்படியே உங்களுக்கு பாஸ் வரலைன்னா நாங்கள் கண்டிப்பாக மினிமம் பாஸ் ஆச்சும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் அடி 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 பிலீவர் அடி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவாங்க. காலையில் சக்கரை உப்பெல்லாம் போட்டு பண்ணிட்டேன். தென் இன்னொரு அந்த ஃபீஸ் கட்ட முடியலன்ற சொல்கிற பர்சங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காலேஜில் யார் யார் ஃபீஸ் கட்டலையோ இன்றைக்கி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் காலேஜுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கிடைக்காமல் இருக்க தென் ஆலக் அவர் வேறு யாரும் கிடையாது. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நமக்காக இந்தியா ஃபுல்லாக இருக்க ஃபைனல் செம்முக்காக போராடுற ஒரு லாயர். அவர் என்ன போட்டிருக்காருன்னா ட்விட்டரில், இந்த மாதிரி உங்களோட நிலமை எனக்கு புரியுது, பட் இன்றைக்கி வந்து ஹியரிங் நடக்கலை, நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு ஃபைனல் ஜட்மெண்ட் அந்த வெர்டிக்ட் வரும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெர்டிக்ட்னா ஒன்றும் கிடையாது, ஜட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது, பட் வெர்டிக்டில் வரது தான் தீர்ப்பாக வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு அந்த அப்டேட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அந்த அப்டேட் வந்தால் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் கேபி கருப்பு.